வெல்கம் பேக் மக்களே. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை பார்த்து முடிவு பண்ணி அவங்க வீட்டில் பேசி கீசி 2 வீட்டு சம்மதத்தோட கல்யாணம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கல்யாணமும் முடிஞ்சு நல்லபடியாக பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் ஒரே ஒரு பாட்டில் சரக்கு. அந்த சரக்குனால கல்யாண பொண்ணுக்கும் கல்யாண மாப்பிள்ளையும் ஃபஸ்ட் நைட் நடக்காமல் கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல, ஃபஸ்ட் நைட் நடக்கிறத விட்டுட்டு மொத்த குடும்பம் அந்த ஒரு பாட்டில் சரக்குனால வர்ற பிரச்சனையை சுற்றிக்கிட்டே ஓடிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? கதை கேட்கறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோவோட பேர் ஆராமன். நம்ம ஹீரோவோட வீட்டில் மொத்தம் 3 பேர். நம்ம ஹீரோவோட அம்மா ராஜலட்சுமி. அவங்க அப்பா தவறுன அடுத்த 3வது நாளே அவங்க அப்பாவோட காரவே டாக்ஸியாக கன்வெர்ட் பண்ணி ராஜலட்சுமி டிரைவிங் ஸ்கூல்னு ஒரு டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்க என்டர்பிரனர். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோவோட அக்கா. ஸோ டீச்சர் ஆகணுங்க தான் அவங்க அக்காவோட ரொம்ப நாள் ஆசை. ஆனால் கடைசி வரைக்கும் டீச்சராக ஆகவே முடியல. அதனால் இப்போ டிரைவிங் ஸ்கூலவே மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 3வது ஆள் அக்கா புருஷன், அதாவது மச்சான். ஸோ அந்த மச்சான் எப்படி அக்காவை கல்யாணம் பண்ணாருன்னா, அக்கா காலேஜ் போகும்போது சில பஸ்ஸில்லாம் கிண்டல் பண்ணுவானுங்க பார்த்தீங்களா, அதுக்காக அவனுங்களை மிரட்டுறதுக்காக ஒரு அடியாளை கூட்டிகிட்டு போயிருப்பார். அந்த அடியாள் தான் இந்த உண்ணி, இவரோட மச்சான். ஸோ அடியாளாக வந்தவர் அக்காவை கரெக்ட் பண்ணி கடைசியில் அக்காவோட வீட்டுக்காரனா மாதிரி இவங்களோடவே செட்டில் ஆகிட்டார். அடுத்து 4வதாக நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில் வரப்போகிற ஆள் தான் அம்புலி, நம்ம ஹீரோயின். இன்றைக்கி தான் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம், அதுவும் ஒரு கோவிலில். ஸோ கோவிலில் கல்யாணம் ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோ கிருஷ்ணருக்கு முன்னாடி போய் நின்று வேண்டிகிட்டு இருக்காப்புல. எனக்கு சின்ன வயசுலேருந்து லவ் மேரேஜ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை, கடைசி வரைக்கும் எனக்கு அது கை கூடவே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு பொண்ணுங்களை பார்த்து பேசுகிறதுனாலே ஒரு மாதிரி லைட்டாக கூச்ச சுபாவம். சரி, எப்படியோ ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் செட் பண்ணி கொடுத்துட்டேன், இதுவே சந்தோஷம். ஆனால் எனக்கு கல்யாணம்னாலே பயமாக இருக்குது, அது என்னென்னு மட்டும் நீ கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காப்புல. பின்னாடி நம்ம ஹீரோட மச்சான், வாடா கல்யாணத்துக்கு லேட்டாச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். நல்லபடியாக 2 பேருக்கு கல்யாணம் நடக்குது. ஸோ இவனுக்கு நல்ல அழகான ஒரு பொண்ணு ஒய்ஃபாக அமைச்சிட்டாங்கிறது செம்ம சந்தோஷம். ஸோ கல்யாணம் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு போகலான்னு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம உண்ணி மாப்பிள்ளை போகிற அந்த கார்லேயே ஏறும்போது அக்காக்காரி தடுக்கிறா. ஏங்க, நீ சரக்கை போட்டுட்டு இந்த வாடையோடய இங்கே ஏறினீன்னா என்ன ஆகிறது, தயவுசெய்து நீ வேறு ஜீப்பில் வா, இல்லை வேறு ஏதாவது காரில் வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றான். இவனும் சரி ஓகே போய் தொலைங்க அப்படின்ட்டு மாப்பிள்ளையும் பொண்ணு அக்கா எல்லாம் ஒரு காரில் போயிடுறாங்க. இவங்கெல்லாம் பின்னாடி ஒரு பஸ் வச்சுருப்பாங்க, அந்த பஸ்ஸில் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ கல்யாண வீடு எல்லாமே ஜெகஜோதியாக இருக்குது, எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு மட்டும் அங்கே ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோக்காரனோட மச்சான் அங்கே பேனர் வச்சுருக்கான் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும். இவன் பாகுபலியாமா, அந்த பொண்ணு தேவசேனையாமா. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு அப்படியே வெக்கமாயிருது. ஐயோ எதுக்கையோ இப்படிலாம் வச்சுருக்கிற அப்படின்னு அப்படி மூஞ்சியில் மட்டும் கோவத்தை காட்டிட்டு அழுங்காமல் உள்ளே போகிறாப்புல. இப்போ தான் இந்த வீட்டில் இன்னொரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் பேர் அனி. அது யாருன்னா நம்ம ஹீரோவோட அத்தை பையன். சின்ன வயசில் இருக்கும்போது அத்தை பையன்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. லீவுக்கு தீபாவளி பொங்கல்னால் போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி லீவுக்கு வந்தவன் தான் அனி. ஒரு 10 வயசு இருக்கும்போது இங்கே வந்தான். திருப்பி லீவுக்கு ஊருக்கே போகல. அவங்க வீட்டில் இருக்கவங்களும் திரும்பி கூட்டிகிட்டும் போகல. கிட்டத்தட்ட 18 வருஷமாக இங்கே தான் செட்டில் ஆகிட்டான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, வேகமாக போய் அந்த கல்யாண வீட்டில் காய்கறியெல்லாம் பிடிச்சிருப்பாங்களா மூட்டை, அதுக்குள்ளே ஏதோ தொலைவிட்டு இருக்கான். ஊருக்குள்ளே 4 பேர் 4 விதமாக பேசுகிற மாதிரி 3-4 பொம்பளைங்க இருக்குது பார்த்தீங்களா, அது குசுன்னு பேசிக்கிட்டு இவன் என்ன தொலைவறான் அப்படின்னு போய் கிட்ட போய் பார்க்குறாங்க. அப்போ தான் உள்ளேருந்து சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு சைலண்ட்டாக போகிறான். சைலண்ட்டாக போகும்போது இவளை கூப்பிட்டு, என்னடா டேய், அத்தை பையன்லாம் கல்யாணம் பண்ணிட்டான், இன்னும் நீ கல்யாணம் பண்ணால் அப்படி சரக்கு பாட்டில் தூக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே அவனுக்கு டென்ஷன் ஆயிடுது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது தானே அப்படின்னு கேட்குறான். ஆமான்ன உடனே, அந்த பொண்ணை எனக்கு கட்டித்தரீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு அந்த ஆண்டி ஷாக்காகி நிற்கிது. கட்டித்தர மாட்டீங்களா, அப்புறம் நான் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இவனுக்கு செம்ம கடுப்பாயிருது. இவ பொண்ணு யாரோட ஓடி தான் போகும் பாரு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே கம்முன்னு போயிடுறான். இவளுக்கு ஷாக் ஆகிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாள். மொட்டை மாடியில் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டுருக்கு. 2 பேர் கை வச்சிருக்கும் போதே கரெக்டாக ஏரோப்ளேன் மேலே போகும்போது டைமிங்கில் எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. கரெக்டாக ஏரோப்ளேனு வருது. அந்த கேப்பில் ஃபோட்டோ எடுக்க போகும்போது நம்ம மச்சாங்கார குறுக்குன்னுன்றான். அவனுக்கு ஏதோ காசு கொடுக்கணும், அந்த காசை கொடுறா அப்படின்னோடனே, இப்போயே மச்சான் உயிரை வாங்குவோம், இந்த காசை பிடி அப்படின்னு போன உடனே சரி நான் போய்ட்டு வரேன்னு போவான். அப்போ நம்ம ஹீரோ கூப்பிட்டு, ஏன் மச்சான் அந்த மாதிரி பேனர்லாம் வச்சு நான் அசிங்கப்படுத்துகிற, அம்பளிக்கு சுத்தமாக பிடிக்கல, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்ட உடனே, இங்கே வாடா அப்படின்னு சொல்லி மறுபடியும் மேலே கூப்பிட்டு போய் ஹீரோயின் தனியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. அவள் மூஞ்சியை போடுறா, எவ்வளோ பர்சனாலிட்டியாக சிரிச்சிட்டு இருக்கா, அவளுக்கு போய் பிடிக்கல கிடைக்கலன்னு இருக்கா. அவள் சந்தோஷமாக தான் இருக்கா, நீ போய் சந்தோஷமா போடுறா அப்படின்னு மிரட்டிட்டு போயிடுறான். கீழே அவங்க அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் அப்பா நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஹீரோவோட அம்மா ராஜலட்சுமி அப்போ தான் லைட்டாக ஏதோ ஒரு வார்த்தையை விட்றா. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது சரிதான், இன்னும் எதுவும் பிரச்சனை வராமல் இருந்தால் போதும் அப்படின்னு அவள் வாய் வைக்கிறா. அப்போ தான் நம்மளோட ப்ராடக்ட் யூகேலேருந்து லான்ச். அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்த நம்ம மச்சாங்கார உன்னியோட ஃப்ரெண்டு தான் யூகேலேருந்து இப்போ வர்றவன்.
அவன் வரும்போது உன்னி சொன்னான்னு சொல்லி 2 செம்ம ஸ்ட்ராங்கான சரக்கு பாட்டிலை வந்து யூகேலேருந்து கொண்டு வந்திருப்பான். ஸோ கல்யாணத்தோட செலிப்ரேஷனுக்காக கரெக்டாக கல்யாண வீட்டில் அவன் என்ட்ரி ஆகிறான். என்ட்ரி ஆனவுடனே உன்னியை போய் பார்த்துட்டு வாடா வாடா அப்படின்ட்டு அழுங்காமல் வீட்டுக்குள்ளே போயிட்டு 3 பேர் சேர்ந்து அந்த சரக்கெல்லாம் பார்க்குறானுங்க. பார்த்துட்டு சரி போங்க அப்புறம் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு உன்னி மட்டும் அழுங்காமல் 2 பெக்கை போட்டுட்டு வெளியே வந்துடலாம். இப்போ கல்யாண வீட்டில் இருக்க எல்லாரும் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க பந்தி போட்டு. அந்த ஊரில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் இருக்கும், மனோஜ்னு ஒரு கேரக்டர். அவன் எப்படிப்பட்ட கேரக்டர்னா சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் போய் வந்து பாடியிருப்பான். பாடுறன்னு போய் பாடிட்டு அதை வேறு வந்து லைவ் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி ஊர்க்காரங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு வேறு போயிருப்பான். அங்கே போய் போனால் 32 இடத்துல வந்து அவன் வாய்ஸ் வந்து கிராக்காகி வந்து ஜட்ஜஸ்லாம் திட்டி அவனை அனுப்பிச்சி விட்ருப்பானுங்க. அது டெலிகாஸ்ட் ஆகும்போது எல்லாம் பார்த்தா என்ன ஆகுங்கிறதுக்கு பயந்துக்கிட்டு ஊரில் நைட்டு டெலிகாஸ்ட் ஆகிற டைமில் போய் கேபிள் கனெக்ஷன் எல்லா வீட்டுலேயும் வந்து கட் பண்ணி விட்டுருவான். ஸோ அதனால் அவன் பாடி வந்து கேவலப்பட்டது ட்ரெண்டிங் ஆச்சோ இல்லையோ, இவன் அந்த கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணது அந்த ஊரில் வந்து செம்ம ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. ஸோ அவன் தான் வந்து இப்போ இவங்க வீட்டுக்கு வந்து சமையல் வேலை செஞ்சு கொடுத்துட்ருப்பான். அவன் பந்தி பரிமாறிட்டு இருக்கும்போது அவனோட பழைய கிளாஸ்மேட்டு க்ரஷ் ஒருத்தி, ஸோ அவளை வந்து பார்ப்பான். அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்கும். இவன் தண்டமாக ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருப்பான். ஸோ சாப்பாடு போட்டுக்கிட்டே அழுங்காமல் அந்த பொண்ணு லைட்டாக பேச்சு கொடுக்குறான். நீ பிபி சுமி தானே அப்படின்னோடனே, ஆமாம் நான் பிபி சுமி தான், நீ யார் அப்படின்னோடனே இவனுக்கு நான் மனோஜ் தெரியுதா அப்படின்னு கேட்குறான். உன்னெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கேஷுவலாக எழுந்திரிச்சு போயிடுறான். இவனுக்கு ஒரு பயபலைக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. இப்போ சாப்பாடு கீப்பாடெலாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பொண்ணு வீட்டில் இருக்கவங்கலாம் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிளம்புறாங்க. பொண்ணு வீட்டில் பெரிய ஆளுகளாக யாரும் இல்லை, அப்பா அம்மா 2 பேர், பொண்ணோட தங்கச்சி ஒன்று, அது பொண்ணோட சித்தப்பன் ஒருத்தன். அந்த சித்தப்பன் எப்போ பார்த்தாலும் வந்து கல்யாணம் ஃபுல்லாக குடிச்சிட்டே தான் இருப்பான். ஸோ இவங்கெல்லாம் கிளம்பி போனவுடனே எல்லாத்தையும் வழி அனுப்பிச்சிட்டு அப்படியே நைட் ஆகுது. நைட் ஆன உடனே நம்ம மச்சாங்காரன் உன்னி அவனோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே வந்து மேலே சரக்கடிக்கலான்னு மேலே உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. மணி அதுக்குள்ளே போயிட்டு பெட்ரூம் டெக்கரேஷன்லாம் ஃபஸ்ட் நைட்டுக்காக வந்து எல்லாம் பண்ணிவிட்டு அதை கொண்டாந்து இங்கே வந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே 16,500 பில்லு கொடுக்குறானுங்க. இந்த பெட்ரூம் டெக்கரேஷனுக்கு 16,500 அப்படிம்பா. டேய் வருஷத்தில் ஒரு டைம் தான்டா கிடைக்கும், அனுபவிச்சுக்கடா அப்படின்னு சொல்லி அந்த காசை வாங்கி கொடுத்துட்றானுங்க. ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து மறுபடியும் வந்து சரக்கடிக்க போயிடுறானுங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோயின் வந்து குளிக்கணும்னு சொல்லி அந்த ரூம் வேணும்னு கேட்குறா. அவங்க அம்மா வந்து இவனுக்கு எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிட்டு அந்த ரூம் வந்து கொடுத்துட்றான். ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயின் பின்னாடியே சுற்றி ஏதோ சொல்ல வர்றான். என்ன சொல்ல வர்றான்னு வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. சைலண்ட்டாக போய் ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்து சாரீ மட்டும் கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோயினுக்கும் புரிஞ்சிருச்சு. சரி ஓகே நான் கட்டிட்டு வரேன்ட்டு போயிடுறான். இதை பார்த்து நம்ம அணி என்ன நினச்சிட்றான், நம்ம ஹீரோ வந்து ஃபஸ்ட் நைட்டை பார்த்து பயப்படுறான் அப்படின்னு நினச்சிட்றான். சரின்னு சொல்லிட்டு மேலே மச்சாங்காரன்ட்ட போய் இது மாதிரி அணி வந்து ரொம்ப பயப்படுறான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே பயப்படாத நான் ஹீரோட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஹீரோட கூப்பிட்டு பேசுகிறாப்புல. இது மாதிரி ரொம்ப பயப்படாத, ஒரு கட்டிங் மட்டும் போட்டு போனேன்னா வந்து உனக்கு தைரியம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். சரக்கா ஃபஸ்ட் நைட்லேயே அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் பல்லு விலகிட்டு போய்க்கலாம்டா அப்படி இப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறான். ஒரு 60 ml சரக்கு, கொஞ்சம் அது கூட ஆரஞ்சு, அது கூட முந்திரி திராட்சை எல்லாம் கொஞ்சம். ஸோ மேலே வைக்கிறதுக்கு வந்து பைனாப்பிள். இப்படி சரக்கு குடித்தா எப்படி இருக்கும் பாரு அப்படி இப்படின்னு சொல்லி இவனை பிரெயின் வாஷ் பண்ணிடுறான். சரி எப்படி சரக்கு குடிக்கணுன்னே நான் சமையல் ரூமில் போய் கலக்கி வச்சுடுறேன், நீ அதுக்கப்புறம் போய் அழுங்காமல் எடுத்து குடிச்சிட்டு வந்துரு அப்படிங்கிறான். சரின்னு சொல்லி இவன் அண்ணிகிட்ட சொல்லி நான் சொன்ன மாதிரி போய் கலக்கடா அப்படின்னோடனே அவனும் போய் கலக்கி வந்து அவனே பயங்கர காணில் இருக்கான். சரி நம்ம பையனை கல்யாணம் ஆகிடுச்சு, நம்மளுக்கு கல்யாணம் ஆகணும்னு காணில் இருக்கான். அங்கே கொண்டே அவன் பாட்டுக்கு கலக்கி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இவனும் போய் அதை எடுத்து குடிக்கலான்னு போகும்போது அதில் திராட்சையும் இல்லை முந்திரியும் இல்லை, வெறும் வந்து நார்மல் ஜூஸாக இருக்குது. என்னடா இதை மட்டும் தான் வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு எடுத்து குடிச்சிட்டு அவங்க மச்சான்ட போய் கேட்கலான்னு மேலே மாடிக்கு போகிறான். அதுக்கு நடுவில் அவங்க அம்மா வந்து டேய் அந்த நீ கல்யாணம் பண்ண பொண்ணு வீட்டில் உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கா, எங்கடா மாடியில் போய் சுற்றிட்டு இருக்க, அவனுக்கு சரக்கடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போகிறானுங்க, நீ வந்து பொண்ணு வெயிட் பண்ணுறா, உள்ளே ஃபஸ்ட் நைட்டுக்குள்ளே போகணுன்னே இவன் உள்ளே போயிடுறான். மேலே எல்லோரும் மாடியில் இருக்கனால கீழே இவங்க அம்மா ராஜலட்சுமி, இவங்க அக்கா, அப்புறம் 1-2 சொந்தக்கார பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து பொம்பளைங்களாம் சரக்கடிக்கலான்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அவங்க எல்லாம் வந்து சரக்கு எடுத்துகிட்டு ரூமில் போய் அவங்க ஜாலியாக சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. மேலே மச்சாங்கார மீதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலே சரக்கடிச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் வந்து மாஸ்டர் பெட்ரூமில் உள்ளே விட்டாங்க. ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சைலண்ட்டாக நம்ம ஹீரோயின் கிட்டே போகிறான். ஹீரோயின் கிட்டே போன உடனே ஹீரோயின் வார்த்தை நீ யாராவது வந்து இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது ஆல்ரெடி வந்து இவனும் மச்சான்னு பேசி வச்சது தான். கல்யாணமான ஃபஸ்ட் நைட்டில் எல்லா பொண்ணுங்களும் அதை கேட்கும், தயவு செய்து உண்மையே இருந்தாலும் வந்து சொல்லிடாத அப்படின்னு சொல்லியிருப்பான். நான் தான் உண்மையிலுமே யாரையுமே லவ் பண்ணதில்லையே அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருப்பான். இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிடாத அப்படின்னு சொன்ன உடனே நான் யாரையும் லவ் பண்ணதில்லை அப்படின்னு ரிலாக்ஸாக சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு ஆனால் நான் ஒரு பையனை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுது. அப்படியே அவன் சைடில் பார்க்கும்போது தான் தெரியுது
இவனுக்குன்னு சரக்கு கலக்கி வச்சுருப்பானுங்கள, அந்த கிளாஸ் வந்து இவனோட ரூமில் இருக்குது. அப்படின்னா அந்த சரக்கை எடுத்து இப்போ குடிச்சிட்டாளா, அதனால தான் இவ்வளோ உளறாளா அப்படின்னு இவனுக்கு சந்தேகம். வெளியே வந்து மேலே ஏறி வர்றான். மேலே இருந்து மச்சாங்காரன்ட்ட எனக்குன்னு வந்து கலக்கின சரக்கை எங்கே வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது தான், நான் வைக்கலடா, அந்த அனிதா வச்சா, அந்த எங்கடா வச்சா அப்படின்னு கேட்கும்போது உன் ரூமில் தான் நான் வச்சேன் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு எல்லாம் புரியுது. ஓகே, ரூமில் இந்த சரக்கை எடுத்து வந்து அவள் குடிச்சிட்டா அப்படின்னோடனே நம்ம ஹீரோ கத்துறான். இப்போ அவள் குடிச்சிட்டு வந்து கத்துறா, இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கத்துறான். எல்லாரும் பிடிச்சி அணியை திட்டுறானுங்க. சரி ஓகே, கீழே போய் பிரச்சனையை சரி பண்ணலான்னு சொல்லி 3 பேரை வேகமாக கீழே வர்றானுங்க. கீழே வந்து பார்த்தா அதுக்கு முன்னாடியே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சரக்கு போதையில் கல்யாண பொண்ணு அழுங்காமல் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து ஹாலில் சத்தம் போட்டிருக்குது. அதை கேட்டு இவங்க அம்மாக்காரி, அக்காக்காரி, சொந்தக்காரியே எல்லாமே வந்து வந்துட்டாள். ஹாலில் வந்து சத்தம் போட்டிருந்தா கூட பரவாயில்ல, நம்ம ஹீரோயினோட பழைய பாய் ஃப்ரெண்ட் பேர் சுஜித் வாசு. அவன் பேரை சொல்லி சொல்லி வந்து போதையில் வந்து உளறியிருக்கான். நம்ம மாமியாருக்கு வந்து புரிஞ்சிடுது, ஓகே அவன் தான் பழைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு. கீழே இவங்க எல்லாம் வந்த உடனே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு உன்னையை திட்டுறாங்க. நீ தானே வந்து சரக்கு ஊற்றி கொடுத்த அவளுக்கு அப்படின்னு ஒன்று. நான் சரக்கு இவனுக்கு தான் ஊற்றி கொடுத்தேன், அவள் தெரியாமல் எடுத்து குடிச்சிட்டா அப்படி அப்படின்னோடனே நம்ம உன்னியோட பொண்டாட்டி வந்து திட்டுறா, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படி அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ன உடனே பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம மாமியாக்காரே ஆரம்பிக்கிறான். சரி யார் அந்த சுஜித் வாசு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். அவள் போதையில் இன்னமும் சுஜித் வாசுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோ மச்சான் ஏதாவது சமாளிக்க சொன்னோடனே மச்சான் அழுங்காமல் அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஏமா கண்ணு அந்த சுஜித் வாசு யார் அப்படின்னு சொல்லும்போது அவள் ஏதோ சொல்ல வந்துட்டு டக்குன்னு வந்து வாந்தி வந்தோடனே வெளியே வந்து வாமிட் எடுத்துடுறான். ஸோ இப்போ தான் வந்து பொறுமையாக அவளோட ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த சுஜித் வாசுங்கிற பையன் வந்து நம்ம ஹீரோயினோட பக்கத்து வீடு தான். பின்னாடியே துரத்தி வந்து லவ் பண்ணியிருப்பான். கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டேன்ருப்பான். ஸோ மெசேஜ் பண்ணி அது பண்ணி இது பண்ணி கையில் கழுவா குறையாக கெஞ்சிக்கி கூத்தாடி கடைசியில் வந்து பொண்ணை வந்து ஓகே பண்ணிடுவான். ஓகே பண்ணிவிட்டு 2 பேர் வந்து ஒரு போட்டிங் போய் அந்த போட்டிங் போயிட்டு ஊட்டி ஃப்ளவர் கொடுத்து பையன் வந்து பிள்ளைய வந்து கட் பண்ணியிருப்பான். அதை சொல்லிகிட்டு இருக்கா. சரி இதுக்கு மேலே விட்டா வந்து கதை வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மாமியாக்கார் என்ன பண்ணுறா, இப்போ பொண்ணை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மா வர சொல்லு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு அக்காக்காரியும் ஃபோன் பண்ணி இது மாதிரி உங்கள் பொண்ணு சரக்கு அடிச்சுட்டு இங்கே வந்து சத்தம் போட்டுட்ருக்கா, கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ பொண்ணோட அப்பா அம்மாவும் சித்து பொண்ணும் வந்து இங்கே வந்துடுறானுங்க. சித்தப்பனை வந்து ஆல்ரெடி மகா குடிக்காரன். அவன் ஆல்ரெடி குடிச்சு தான் இருக்கான். இப்போ உள்ளே வந்தவுடனே நம்ம ஹீரோயினை பார்த்தவுடனே ஐயோ பொண்ணு மோளே என்னம்மா இப்படி இருக்க அப்படின்ட்டு வந்து திடீர்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். யாரா என் பொண்ணுக்கு சரக்கு கொடுத்தது, உங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் டெய்லி 3 வேளை வந்து சரக்கு தான் குடிப்பீங்களா, எவன்டா சரக்கு கொடுத்தது சொல்லுங்கடான்னு ஒவ்வொரு பொண்ணையாக போய் கேட்குறான், நீ சரக்கு கொடுத்தியா அப்படின்னு. எல்லோரும் இல்லைங்கிறாங்க. அப்புறம் நான் மாப்பிள்ளைகிட்ட வந்து எனக்கு மாப்பிள்ளை நீங்கள் தான் சரக்கு கொடுத்தீங்களா, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு. நானும் எதுவும் சரக்கு கொடுக்கலையே அப்படின்ட்டு போயிடுறான். யார் சரக்கு கொடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சவனு சொல்லி பிரச்சனை பண்ணுறான். அதுக்குள்ளே அவங்க அப்பா அம்மா வந்து சைலண்ட்டாக இதை வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. இப்போ வீடே வந்து அதகலமாயிருது. இந்த சித்தப்பனை ட்ராப் பண்ணுறதுக்கு சித்தப்பனோட பக்கத்து வீட்டுக்கார பையன் தான் வந்து ட்ராப் பண்ண வந்திருப்பான். ஸோ இங்கே சண்டை நடக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு அம்மா வண்டி எடுத்துகிட்டு இப்போ திரும்பி போயிடுறான். ஸோ நம்ம வந்து ஹீரோயினோட அப்பா அம்மாவும் நம்மளோட வந்து மாமியாரும் 2 பேர் பேசி இது மாதிரி வந்து இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை, பொண்ணு கொஞ்ச நேரம் தூங்குனா எல்லாமே சரியாயிருவா, நீங்கள் கிளம்புங்க, அம்பளி வந்து என்னை மருமக இல்லை என் பொண்ணு நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புங்கன்னு சொல்லி அவங்களையும் அந்த குடியார சித்தப்பனையும் வந்து காரில் ஏற்றி வந்து அனுப்பிச்சி விட்றா. ஸோ இப்போ பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே நம்ம ஹீரோயின் அம்பளி மறுபடியும் அந்த சுஜித் வாசுன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறான். அவன் என்னை ஏமாற்றிட்டான், அவனை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறான். ஸோ நம்ம உன்னி வந்து சைலண்ட்டாக சொல்லி பார்க்குறான். என்னெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி 3-4 பொண்ணுங்க லவ் பண்ணி கழட்டி விட்டாளுங்க, ஒவ்வொருத்தையும் பற்றி நான் யோசிச்சுட்ருக்கனால என்னை பற்றி அவளுக்கு யோசிச்சுட்ருக்காளுங்களா, ஒரு நாய் நம்மளை பற்றி யோசிக்காது, பேசாமல் வேலையை பாருமா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோயினும் வந்து சரக்கு போதையில் அடங்குற மாதிரி தெரில. உடனே நம்ம மாமியாக்கார் என்ன பண்ணுறா, சரி இந்த பிரச்சனையை இப்போயே முடிப்போம், யாராக இருந்தாலும் அவனை இப்போயே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ வந்து வண்டியில் ஏறுமா அப்படின்ட்டு பொண்ணையும் வந்து சொந்தக்கார பொண்ணு 2 பேர்த்தையும் வந்து ஜீப்பில் ஏற சொல்கிறான். இவளும் வந்து ரூம்குள்ளே உள்ளே போயிட்டு அங்கே ஒரு விஸ்கி வச்சுருப்பா. அதை எடுத்து வந்து 2 கட்டிங் போட்டுட்டு ஒரு வந்து உத்வேகத்தை வரவழைச்சிக்கிட்டு இப்போ வந்து இது 5 பொண்ணுகளுமே காரில் கிளம்புறாங்க. கிளம்பும்போது நம்ம ஹீரோவையும் கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோ அழுங்காமல் அவன் மச்சான்ட்ட போய் ஐயோ நான் முன்னாடி போகிறேன், எந்த பிரச்சனை ஏறாது, நீ பின்னாடியே வந்துரு, அது வரைக்கும் நான் தாக்கு பிடிச்சி காப்பாற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே மச்சாங்காரனோ சரி முன்னாடி போமாப்பில, பின்னாடியே நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றான். ஸோ இவங்களும் இப்போ வந்து ஜீப்பில் போயிட்டுருக்காங்க. ஹீரோ ஜீப்பில் போகும்போது சும்மா வாயை வச்சு ஒரு சும்மா இல்லாமல் அது இதுன்னு சொல்கிறான். நம்ம மாமியாக்காரை கடுப்பாயிட்டு மகனு கூட பார்க்காம ஜீப்பை நிப்பாட்டி ஒரு நிமிஷம் இறங்க அப்படிங்கிறான். எப்படியும் மச்சாக்காரனுக்கு வந்து சொல்லிட்டு தான் வந்திருப்பேன், பின்னாடியே வானேன், அவனுங்களோடவே வா, தயவுசெய்து வந்து எங்களை விட்டு இறங்கி போ அப்படின்னு சொல்லிட்டு ஜீப் எடுத்துக்கிட்டு இப்போ போய் சைடு மச்சாங்காரன் அவன் கூட இருக்கவங்களை வந்து ஜீப் எடுக்க சொல்கிறான். எல்லாம் குடிச்சுவிட்டு தெரியுதுங்க, எங்கே போய் ஜீப் எடுக்கிறது. ஒருத்தர் ஜீப்பை எடுத்து கரெக்டாக வந்து காவாய்க்குள்ளே கொண்டே வந்து உள்ளே விட்றான். உள்ளே விட்டு ஜீப்பை வந்து எடுக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கான். இன்னொருத்தனை போய் அதை திருப்பி வந்து ரிவர்ஸ் விட்டு ஏறா அப்படின்னா அவன் சாவி எங்கே போகிறதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான்.
எல்லாம் குடிச்சுப்புட்டு வந்து கண்ணு மூடி தெரியாமல் இருக்குது, நானும் குடிச்சிருக்கேன், என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த ஊரில் இந்த வந்து சிங்கர் மனோஜும் சமையல் செஞ்சுருப்பான் பார்த்தீங்களா, அவன் வருவான். அவன் வந்த உடனே நீ ஏறான்னு சொன்ன உடனே அவன் நல்லா குடிக்காமல் இருப்பான். அவன் கரெக்டாக ரிவர்ஸ் விட்டு வந்து ஜீப்பை வந்து வெளியே எடுத்துருவான். இப்போ எல்லோரும் கிளம்பி வந்து நம்ம வந்து ஹீரோவை பார்க்க வர்றானுங்க. நம்ம ஹீரோ நடு ரோடில் நின்றுருக்கான். அவனை ஏற்றிக்கிட்டு அந்த ஜீப்பை வந்து சேஸ் பண்ணி போகிறானுங்க பொண்ணு வீட்டுக்கு. இப்போ நம்ம மாமியாருக்கு ஒரே மைண்ட் செட் தான். ஸோ அடுத்தவனை நினச்சி வந்து வாழ்கிற பொண்ணு நம்ம வீட்டில் எப்படி வாழ முடியும், கொண்டே அவங்க அப்பா அம்மாக்கிட்டே விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் நம்ம ஹீரோவோட அக்காவுக்கு வந்து அவள் என்ன தான் கதை சொல்ல வர்றா, ஏமாற்றிட்டான்னு சொல்கிற வச்சு நீ முடிவு பண்ணாதா, என்ன ஏமாற்றிட்டான்னு தெரியலல்ல அப்படின்னு ஒன்று நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு அவன் என்னை ஏமாற்றிட்டான், அவனை ஒரு அடியாவது நான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி வண்டி நிப்பாட்டுங்க அப்படின்னு வண்டி நிப்பாட்டி ஒழுங்காக சொல்லு வந்து உண்மையை சொல்லு அப்படின்னு ஒன்று. சரிண்ணா அப்போ தான் வந்து மீதி கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ அவங்க 2 பேத்துக்கு லவ் ஸ்டார்ட் ஆகி நல்லா போயிட்டுருக்கோம். அப்போ என்ன பண்ணுவான், அவன் பக்கத்து வீட்டுக்காரன் தானே, நைட்டு செவரேதி குச்சி இவங்க வீட்டுக்கு வந்திருப்பான். கால் பண்ணி இவளையே வெளியே வர சொல்லுவான். வெளியே வர சொன்னோன்னே 2 பேர் வந்து அப்படியே வந்து சின்ன ஒரு கூண்டு மாதிரி இருக்கும், அதில் லைட்டாக ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ வந்து இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வீட்டில் எவனோ திருடம் குடிச்சிட்டான்னு எல்லாத்தையும் கூப்பிட்டுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டில் எல்லோரும் வந்துடுறாங்க. நம்ம அந்த சுஜித் வாசும் வந்து எஸ்கேப் ஆகி வந்து அலங்கம்மா வீட்டுக்கு போயிடுறான். ஸோ எல்லாம் வந்து கூடின உடனே இங்கே ஏதோ ஒரு ஆம்பளை இருந்தால் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல உடனே எல்லாத்துக்கும் புரிஞ்சிருது நம்ம ஹீரோயினோட வந்து பாய் ஃப்ரெண்டு தான் வந்திருக்கான் அப்படின்னு. யாருன்னு சொல்லுன்னு எல்லோரும் போட்டு அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒன்றுமே பேச முடியல. அப்பன்னு பார்த்து இவனும் பக்கத்து வீட்டுக்காரன் தானே, சுஜித் வாசுவும் சைலண்ட்டாக வந்து அந்த வந்து ஃப்ரண்ட் கேட் வழியாகவே வந்து எல்லோரும் வேடிக்கை பார்க்குற மாதிரி இவனும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான். அதை இவனால் ஜீரணிச்சிக்கவே முடியல. ஸோ வந்து என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு நினச்சி ரொம்ப வெக்ஸ் ஆகி வந்து பிரேக்கப் ஸ்டேஜுக்கு போயிடுறான். கதையை கேட்டுட்டு இருக்கும்போதே ஆப்போசிட்டில் வந்து போலீஸ் ஜீப் வந்து நின்றுது. ஸோ ட்ரிங்க் ட்ரைவ் செக் பண்ணிட்டு இருக்கானுங்க. கார் ஓட்டிகிட்டு வந்த மாமியார்லேருந்து எல்லாமே சரக்கு. காரில் ஒரே ஒரு சின்ன பொண்ணு இருக்கும், சொந்தக்கார பொண்ணு, அது மட்டும்தான் வந்து குடிக்காமல் இருக்கும். என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது சரி அதுங்காமல் காருக்குள்ளேயே வந்து உட்காந்துருக்காங்க. டிரைவிங் ஸ்கூல் வண்டி வேறங்களா, அதனால் விட்டுருவானுங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஒரு கான்ஸ்டபிள் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறான். ஸோ எஸ்ஐ வந்து அலங்காமல் செக் பண்ணுறாப்புல. செக் பண்ணும்போது டிரைவிங் லைசன்ஸ் கொடுங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இது மாதிரி என்ன ஞாபகம் இருக்காமா அப்படின்னு கேட்குறான். யாரோ நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்களே அப்படின்ட்டு இவ்வளோ திருன்னு முடிச்சிட்ருக்கிறா. உங்கள் டிரைவிங் ஸ்கூலில் தான் நான் டிரைவிங் படித்தேன், என் பேர் பென்னி, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அட பென்னி நீயா அப்படின்னா இவ்வளோ உற்சாகமாயிருது. அப்படியே ஜீப் விட்டு இறங்கி வந்து ஜாலியாக வந்து பேச ஆரம்பிச்சிட்றா. இவன் டிரைவிங் படிக்கும்போது என்னென்ன அலும்பு பண்ணுவான் தெரியுமா, இவன் கையெல்லாம் ட்ரைவ் பண்ணும்போது அப்படி நடுங்கும் அப்படின்னு அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அம்மா விடுங்க, அதெல்லாம் அப்படிலாம் இருந்திருப்பேன், இப்போ நான் ஒரு எஸ்ஐ, கொஞ்சமாவது மரியாதை விடுங்க அப்படிங்கிறான். அடப்போடா உனக்கு என்னடா மரியாதை அப்படிங்கிற மாதிரியே இந்த அம்மா வந்து வளவளன்னு பேசுது. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போதே சிரிச்சுக்கிட்டே குமியும் போதே கரெக்டாக அவன் கையில் வந்து அந்த ட்ரங்க் ட்ரைவ் செக் பண்ணுற மெஷின் இருக்கும், அதில் கரெக்டாக இவன் வந்து தெரியாமல் ஊதிடுறான். ஊதும்போது அதில் ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறத சொல்லிடுது. உடனே இவன் வந்து பென்னி வந்து உடனே வந்து இப்போ ஊதுங்க மறுபடியும் கொண்டே காட்டுறான், ஆல்கஹால் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் இல்லை அப்படின்னு பிடிச்சிட்றான். ஜீப்பில் இருக்கவங்கலாம் இந்த கிளவி கம்முன்னு வந்து ஜீப்பில் இருந்தாலும் பிரச்சனை இருக்காது, இறங்கி போய் இதுவே மாட்டி குடிச்சிருச்சேன்னு திருத்துன்னு பார்க்குறாங்க. அந்த போலீஸ்காரனும் இந்த கிளவி கொஞ்சம் ஓவராக பேசிடுச்சல்ல, சரி ஏதாவது பண்ணுன்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ண சொல்கிறான். காரில் 5 பொண்ணுங்களில் 4 பொண்ணுங்க சரக்கடிச்சா இருக்குதுங்க. கடைசியாக ஒரு பொண்ணை ஊதி பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு மட்டும் சரக்கடிக்காமல் இருக்கும். அப்பா கடைசியாக அந்த வந்து பெண்கள் கூட்டத்தில் ஒரு பொண்ணாவும் சரக்கடிக்காமல் இருக்கே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறான். இது மாதிரி வந்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நாங்கள் அர்ஜென்ட்டாக போகணும் சார், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு இப்போ தான் சாருங்க தெரியுதா, இவ்வளோ நேரம் பென்னின்னு கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு வந்து நக்கலடிக்கிறான். சரி ஓகேன்ட்டு அந்த கார் ஓட்ட தெரியாமல் வந்து அமைதியாக உட்காந்துருக்கும் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் சரக்கடிக்காமல் இருக்கும். அந்த பொண்ணை வந்து காரை வந்து இப்போ வந்து எடுக்க சொல்கிறான். அதை வேறு வந்து இது எடுக்க தெரியாமல் அழுங்காத வந்து போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் நம்ம மச்சக்காரன்னு வந்து நம்ம ஹீரோயினோட வீட்டு அட்ரஸ் வேறு இவனுங்களுக்கு வந்து தெரியல நைட் டைமில். ஸோ கூகுள் மேப் போட்டு பார்க்குறானுங்க. கூகுள் மேப்பும் போய் வந்து கரெக்டாக ஒரு வந்து ஆற்றுக்கு பக்கத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுது. ஆற்றுல வந்து கிராஸ் பண்ணி போகணும்னு சொல்லுது. ஆற்றுல தண்ணி போகுது, எப்படி கிராஸ் பண்ணி போகிறது, என்னடா பண்ணுறதுன்னு திருன்னு முடிச்சுட்டு நிற்கிறானுங்க. அப்போ வேறு அங்கே வந்து லோக்கல் இருக்கவனுங்களோட இவனுக்கு யூரின் பாஸ் பண்ண போகும்போது அவனுக்கு மேலே பட்டுறதுன்னு சொல்லி அங்கே ஒரு சண்டை. ஸோ எல்லாம் வந்து குடிச்சுப்புட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு வந்து நம்ம மச்சானை பிடிச்சி கத்தி விட்றான். ஸோ என் பொண்டாட்டியை வந்து மாமியார் வீட்டில் கூட்டு கொண்டே விட்டுட்டா திருப்பி அவளை வந்து என்கிட்ட கூட்டு வர முடியாது, இப்போ பிரச்சனை எனக்கு தானே, உங்களுக்கு என்ன, ஜாலியாக இருங்க அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுறான். மச்சாக்காரனும் இப்போ விடு, என்ன பொண்டாட்டியை சேஃப்டியாக கூட்டு வரணும், அவ்வளோதானே, விடு பார்த்துக்கலாம், ஜீப்பர்றான்னு சொல்லி மடி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அந்த சைடு நம்ம மாமியாக்காரி சரி மீதி நடந்த கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்குறான். நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, ஸோ இது மாதிரி வீட்டில் மாட்டி வந்து பெரிய அசிங்கமாயிடுச்சு. அதோட பெரிய அசிங்கம் இவளுக்கு என்னென்னா, இவன் யாரை பாய் ஃப்ரெண்டாக நினச்சாலோ அவன் வந்து ஊர்க்காரங்க மாதிரி வந்து ஊரில் ஒருத்தனா நின்று இவளை வேடிக்கை பார்த்தா தான் இவளுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது.
இவன் வந்து ஏதோ ஏர்போர்ட்டில் ஏதோ டெக்னிக்கல் டீமில் அதை வேலை செஞ்சுட்ருப்பான். ஸோ அதுக்கப்புறமும் இன்னுங்கிறவன் வந்து அவன் பின்னாடியே போய் வந்து ஃபாலோ பண்ணி அன்றைக்கி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து ஏதோ பிரைன் வாஷ் பண்ணுறான். பண்ண உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து அந்த புரிஞ்சுக்கிறா, அந்த இடத்துல வந்து யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சரி ஓகே நான் வந்து உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பெத்த பொண்ணு நைட் டைமில் யாரோ ஒருத்தரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான்னு சொன்னால் எந்த வந்து அப்பா தான் வந்து சும்மா இருப்பாங்க. பெரிய பிரச்சனை வீட்டில் நடக்குது. வேறு ஒரு மாப்பிள்ளையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, அவங்களோட கல்யாணங்கிறமா முடிவு பண்ணுறாங்க. அந்த மாப்பிள்ளை தான் நம்ம அம்பளி. ஸோ மாப்பிள்ளை இந்த டேட்டில் வந்து மாப்பிள்ளை பார்க்க வர போகிறாரு, நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இவளும் வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்கிறான், சரி இரு 2 நாள் இரு, நான் பணம் ஏற்பாடு பண்ணிடுறேன், நம்ம வந்து வெளியூருக்கு ஓடி போயிடலாம் அப்படி இப்படி சொல்கிறான். 2 நாள் அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். இவன் என்னடா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்னே ஒரு நாள் ஃபோன் எடுத்து இல்லை பணம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்ன பிரச்சனை பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க நகையெல்லாம் வந்து எடுத்து கொடுக்குறான். எடுத்து கொடுத்துட்டு இவன் வேணாம்னு சொல்ல இல்லை வச்சுக்கு, இதை வச்சு நம்ம வந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளுக்குள்ள ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு ஓடி போயிடலான்னு சொல்கிறாங்க. அன்றைக்கின்னு வந்து இவன் நல்லா வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கா. ஆனால் கடைசி வரைக்கும் அவன் வரவே இல்லை. இவனும் அதுக்கப்புறம் 1 நாள் 2 நாள் போனதுக்கப்புறமும் வந்து இவன் வராதனால பயந்துக்கிட்டு பக்கத்து வீடு தானே அழகாமல் அவன் வந்து வீட்டு பக்கம் ஸ்கூட்டியில் போய் எட்டி பார்க்குறான். அவனை ஆளையே தான் இவன் போய் தொலைஞ்சான்னு தேடி பார்க்கும்போது தான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்குறான். அந்த சுஜித் வாசு கோவா போயிட்டு ஜாலியாக வந்து பசங்களோட சரக்கடிச்சிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ தான் இவளுக்கு புரியுது, நம்மக்கிட்ட நகை காசு பணத்தெல்லாம் வாங்கி ஏமாற்றிட்டு இவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான்னு. இவளுக்கு வெளியே சொல்லவும் முடியல, எதுவும் பண்ணவும் முடியல. வேறு வழி இல்லாமல் அவங்க அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளையே வந்து கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறான். ஸோ அந்த மாப்பிள்ளை தான் நம்ம படத்தோட ஹீரோ. கேட்ட உடனே மாமியாக்காரிக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. ஸோ என்ன இருந்தாலும் அவ்வளோ ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணை இப்படி ஏமாத்திருக்கலான்னு டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த சொந்தக்கார பொண்ணு அவளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காட்டி இவனா அந்த சுஜித் வாசு அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஹீரோயினும் ஆமாங்கிறா. அப்புறம் தான் பார்த்தா அவளுக்கும் தலைவன் ப்ராக்கெட் போட்டிருக்கான். இது மாதிரி இருக்க வந்து ரிப்ளை பண்ணு, அது ஹாய் பாய்ன்னு சொல்லி என்னென்னமோ மெசேஜ் பண்ணியிருக்கான். மாமியாருக்கு இப்போ செம்ம கடுப்பாயிடுது. இவனை இதுக்கு மேலே சும்மா விட்டால் சரிப்பட்டு வராது, அவன் எங்கே இருப்பான் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு தெரியுங்கிறான். வா போகலான்னு சொல்லி அவன் இடத்துக்கே போகிறாங்க. டென்ஷனோட உச்சியில் போன மாமியாக்காரி அவனுக்கு அதுக்கப்புறம் எப்போயாவது பார்த்தியா அப்படின்னு உடனே ஆமாம் இன்றைக்கி நம்ம என் கல்யாணத்தில் பார்த்தேன் அப்படின்னா. கல்யாணத்தை என்ன பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னா உட்காந்து பந்தியில் சாப்பிட்டுட்டு இருந்தான் அவன் அப்படிங்கிறான். இன்னும் டென்ஷனோட உச்சிக்கே போயிடுறான். அவனை சும்மா விடக்கூடாதுன்னு கரெக்டாக அவன் பிளேஸ்க்கே வந்து போயிடுறாங்க. பின்னாடியே வந்து அவனோட வந்து மகனும் மச்சான் எல்லாம் வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. போன உடனே இறங்கின உடனே அந்த சுஜித் வாசு வந்து நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே ஷாக் ஆகிடுறான். இன்னைக்கு கல்யாணம் பண்ணவே இங்கே என்ன பண்ணுறா அப்படின்ட்டு. கிட்ட போன உடனே இது மாதிரி நான் 2 நாள் முன்னாடி தான் ஊர்லேருந்து வந்தேன், நான் ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன், உன் வாழ்க்கை கெடுக்கூடாதுங்கிறதான் நான் வந்து கல்யாணத்தில் எதுவுமே சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்லி வந்து அழுங்காமல் இவளை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான். பின்னாடி பார்த்தா வந்து அவங்க மாமியாக்காரி நெஞ்சோட ஒரே முதி பயம் பறந்துக்கிட்டு போய் விழுவுறான். எந்திரிச்சு இவனை நிற்க வச்சு நம்ம ஹீரோயின் சப்பு சப்புன்ற டப்பை வந்து அப்புறான். அப்புன உடனே இது உனக்கு கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கணும், இன்றைக்கி தான் உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வந்து விட்றா ஹீரோயினை. ஸோ வந்து அவ்வளோதானே, அடிச்சிட்டிங்கல்ல, பிரச்சனை முடிஞ்சில்ல, சரி வந்து கிளம்புங்க அப்படிங்கிறான். அவனுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நார்மலான விஷயமா இருக்கும் போல். நம்ம மாமியார் அப்படியே கெத்தாக பிஜிஎம்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினை வந்து வாம போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு மறுபடியும் ஜீப்புக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா ஜீப் சாவியை வந்து ஒருத்தன் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு என்ன எங்கள் ஏரியாவில் வந்து ஏழு ஒருத்தனவே அடிச்சுட்டு பொம்பளைங்க நீங்கள் அடிச்சுட்டு போவீங்க நான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சீன் போடுறோம். கரெக்டாக நம்ம ஹீரோ மச்சாங்காரன் எல்லாம் வந்துடுறானுங்க. டேய் மரியாதையாக சாவி தந்துன்னு சொல்லி மாமியார் மிரட்டுறான். அங்கே மச்சாங்காரன் வந்தவொடனே இந்த என்ன பிரச்சனைங்கன்னு சொல்லும்போது இவர் சாவி தரமாட்டாராமா அப்படின்னு உடனே நம்ம மச்சாங்காரன் கழுத்தோடு வந்து ஒரே புடி. சுஜித் வாசுவும் அந்த சைடில் தான் கத்துறான், டே ஒழுங்காக சாவியை கொடுத்துட்டு வாடா சீன் போடாதரா அப்படின்னு. அவனுக்கு சூழ்நிலை புரியுது, ஆனால் இந்த லூசு பையில இருக்க சரக்கில் புரியல. கழுத்தோட ஒரே பிடிச்ச உடனே சாவியை கொடுத்துட்டு வந்து எஸ்கேப் ஆயிடுறான். எஸ்கேப் ஆன உடனே மச்சாங்காரன் வந்து எவன் சுஜித் வாசு அப்படின்னு உடனே அவனை காட்டுறானுங்க. அவன்கிட்ட போய் என் கூட்டு பொண்ணுகிட்ட எடுத்த 10 பவுன் நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்குள்ளே எனக்கு வந்தாகணும், வரல அவனுக்கு கழுத்தை பிடிச்சேன், உனக்கு கழுத்து நெரிச்சே கொண்டுருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ எல்லோரும் ஃபேமிலியோட திரும்பி கிளம்பி வந்து இவங்க வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துடுறாங்க. முதல் நாள் தான் ஃபஸ்ட் நைட் நடக்கல, அடுத்த நாள் செகண்ட் நைட்டை ஃபஸ்ட் நைட்டில் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ வந்து மாப்பிள்ளையும் பொண்ணு வந்து ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் மறுபடியும் யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா வந்து இந்த மச்சாங்காரன் கையில் வந்து பாலை கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த பால் வேணாம் மோர் வேணாம், நீ தயவுசெய்து போ, நீ ஏதாவது வந்து கொடுத்து வந்து பிரச்சனை கொண்டு வந்துடாத அப்படின்னு ஒன்று. இல்லைடா இது நல்ல பால் தான் வேணுமா அப்படிமா. வேணாம் சரி நானே குடிச்சுக்கிறேன், நானும் உங்கள் அக்கா ஃபஸ்ட் நைட் கொண்டா போகிறேன்னு சொல்லி இவன் போயிடுவான். ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயின்ட்ட போய் நல்ல வேலை நேற்று நீ சரக்கடிச்சது ஒரு விதத்தில் நல்லது தான், இல்லைன்னா இந்த சுஜித் வாசுங்கிறவனை பற்றி நீ வாழ்க்கை முழுதும் நினச்சிட்டே இருந்திருப்ப, உனக்கு அது ஒரு உறுத்தலாகவே இருந்திருக்கும், நைட் மேராக இருந்திருக்கும் அப்படின்னு.
சரி ஓகே விடுங்க, நடந்ததெல்லாம் நல்லது தான், நீங்கள் தான் லவ் பண்ணிக்கிங்களா அப்படின்னே. நான் எங்கே லவ் பண்ணேன், நான் ஒரு 2-3 பொண்ணை வந்து க்ரஷ்ஷாக வச்சுருந்தேன். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட போனோன்னே எல்லா பொண்ணும் வந்து என்னை ரிஜெக்ட் தான் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசிகிட்டு இருக்கான். சரி அப்படியே அவங்க 2 பேர்த்துக்குள்ளே வந்து ஃபஸ்ட் நைட் வந்து ஒரு வழியாக நடந்துருது. இந்த சைடு நம்ம சுஜித் வாசுவை காட்டுறாங்க. ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இவனை பிடிச்சி கண்டமேனி திட்டிகிட்டு இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி சர்ஜரி பண்ணோம்னா உங்கள் அப்பா யார், எனக்கும் அப்பா தானே, அப்போ வந்து அவருக்கு என்ன பண்ணணுமோ அதை நானும் பண்ண முடியல, என்கிட்ட ஒரு 4-5 பவுன் இருக்கு, அந்த 4-5 பவுனை வந்து எடுத்துக்கொண்டே வந்து கொடுத்து வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஸோ நம்ம தலைவன் இதே வேலையை தான் திடீரான் போல். கையில் பார்த்தா அகிலான அந்த பொண்ணோட பேரை வந்து பச்சை குத்திருப்பான். ஸோ இந்த சைடு நம்ம ஹீரோயினை லவ் பண்ணும்போது அம்பளின்னு பச்சை குத்திருப்பான். இப்போ அந்த பொண்ணை லவ் பண்ணும்போது வந்து அந்த பொண்ணோட பேர் அகிலா வந்து பச்சை குத்திருக்கான். சரின்னு சொல்லி வந்து அவகிட்ட இருந்து பவுனை வாங்கிட்டு கிளம்போது அந்த பொண்ணு வந்து திரும்பி கேட்குறா, ஆப்ரேஷன் எத்தனை மணிக்குன்னு சொன்னீங்க அப்படின்னே. நாளைக்கு சாயங்காலம் வந்து 4 மணிக்கு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதுதான் வந்து நம்ம மச்சாங்கார சொல்லியிருந்தானே டைமிங், 4 மணிக்குள்ளே வந்து 10 பூனை கொண்டாந்து கொடுக்கணும்னு, அந்த டைமிங் தான் அவன் சொல்கிறான். ஸோ இதோட அந்த படத்தோட கதை முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவு அந்த ஒரு லைக்கும் ஏதாவது ஒரு கமெண்ட்டையும் மட்டும் தட்டி விட்ருங்க. ஸோ இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். தேங்க்யூ கைஸ். see you again on next video.